ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்கலாம். நான் வந்து இதை பற்றி பேசுவேன், இந்த மாதிரியெல்லாம் இந்த வேலையை செய்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுவேன்னு சொல்லிட்டு நான் நினச்சதே இல்லை. எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு ஏஜில் வந்துட்டு ரொம்ப 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 பிடிச்ச வேலை சுத்தமாக வச்சுருக்கிறது, வீட்டை சுத்தமாக வச்சுருக்கிறது. லேடிஸ்க்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்ச வேலை வந்துட்டு வீட்டை சுத்தமாக வச்சுருக்கிறது தான். அதுலேயும் வந்து எனக்கு பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் வந்துட்டு வீட்டை கூட்டி பெருக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். நான் கொஞ்சம் கூட காலைல வந்து தூசி ஒட்டிகிட்டே இருந்துச்சுன்னா கூட்டிகிட்டே தான் இருப்பேன். அதாவது ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு 2-3 வாட்டி கூட்டுறது அந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பேன் வீட்டில் இருக்கும்போதெல்லாம். ஆனால் இப்போ வந்து இதுக்கே வந்து எனக்கே ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படுது. எப்போ பார்த்தாலும் வீட்டை கூட்டிகிட்டே இருக்கிற மாதிரி, எப்போ பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் தூசியாக இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. அது ஃபீல் கிடையாது, உண்மை தான். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா, அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி வந்துட்டு நமக்கு வேறு எந்த வேலையும் இருக்காது. வீட்டை வந்துட்டு குப்பை இருந்தால் சுத்தம் பண்ணுறது, அப்புறம் பீரோலாம் களைச்சி போட்டு துணியெல்லாம் மடித்து வைக்கிறது. ஏன்னா நானும் அந்த வேலையை தான் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்பயும் வந்துட்டு கிச்சனில் அதையும் இதையும் மாற்றி வைக்கிறது, பிளேஸை மாற்றி வைக்கிறது, பீரோவில் இருக்கிற துணி எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு திரும்ப வந்து மடித்து வைக்கிறது, இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பேன். ஆனால் இப்போ வந்து கொஞ்ச நாளாக பார்த்திங்கன்னா எனக்கு வீட்டை கூட்டி பெருக்கிறதே வந்துட்டு ரொம்ப கஷ்டமான ஒரு வேலையாக இருக்குது. டெய்லியும் வந்துட்டு இது ஒரு வேலையான்ற மாதிரி இருக்குது. என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க இந்த வீடியோ ஆன் பண்ணிவிட்டு நீங்களும் வந்துட்டு வீட்டை கூட்டி பெருக்க ஆரம்பிச்சிடுங்க. இந்த வீடியோ முடியறதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் வீட்டை சுத்தம் பண்ணிடலாம். நான் வந்து இன்றைக்கி ஒட்டடை அடித்து முடித்ததுக்கப்புறமா வீட்டை வந்து கூட்டி பெருக்கிறத காமிச்சிட்ருக்கேன். எங்கள் பெட்ரூம் கூட்டி முடிச்சுட்டு வந்துட்டேன். இது வந்துட்டு இன்னொரு பெட்ரூம். இதெல்லாம் வந்து அரிசி மூட்டை. நம்ம ஒட்டடை அடித்து முடித்த உடனே வந்துட்டு இந்த மேலே இருக்கிற திங்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட் இருக்கும். நான் என்ன பண்ணுறேன், எப்படி வந்துட்டு மூளை முடுக்கில் அடித்து கூட்டுறேன்றது வந்துட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ நம்ம அதை பற்றி பேச வேண்டாம். நான் என்ன நினைக்கிறேன், இப்போ வந்துட்டு என்னோடய மனசில் என்ன ஃபீல் இருக்குது, அதை பற்றி நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் நினைப்பாங்க, முக்கியமாக வந்துட்டு ஜென்ஸ் நினைப்பாங்க, கூட்டி பெருக்கிறதுக்கெலாம் வந்துட்டு ஒரு வீடியோ போட்டுட்ருக்குதுங்க, இதுங்களுக்கெலாம் வந்து மோட்டிவேஷன் தேவைப்படுது, இதெல்லாம் வந்துட்டு என்ன வேலை செய்ய போகுது, எப்படி உருப்பட போகுதுன்னு நினைப்பாங்க. கண்டிப்பாக எங்கள் வீட்டில் அப்படி தான் திட்டுவாங்க. ஒரு வேளை இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா என்னை அவ்வளோ கேவலமாக தான் திட்டுவாங்க. எனக்கு தெரிஞ்சே தான் நான் போடுறேன். அது வந்து எனக்கு தெரிஞ்சு ஏன் முன்னாடி பேசுகிறவங்க, எனக்கு தெரியாமல் இன்னும் எத்தனை பேர் வந்துட்டு இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் பேச போகிறாங்க, என்னென்ன கமெண்ட் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஒரு வேளை வந்துட்டு இந்த கமெண்ட்டுக்காக இந்த வீடியோ டெலிட் பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் எனக்கு இப்போ தோன்றது வந்துட்டு நான் சொல்கிறேன். அவ்வளோ கேவலமான வீடியோ ஒன்றும் போடலை, ஜஸ்ட் வந்துட்டு வீட்டை கூட்டி பெருக்கிறது மட்டும்தான் போடுறேன். ஆனால் இதுக்கே வந்துட்டு நம்ம மக்கள்லாம் வந்துட்டு அவ்வளோ கேவலமாக பேசுவாங்க. இதெல்லாம் ஒரு வேலைன்னு சொல்லிட்டு இதை செய்கிறதுக்கு வந்து கஷ்டப்பட்டுட்ருக்கிற, காட்டில் செய்கிறாங்க, வீட்டில் செய்கிறாங்க, அந்த வயசில் செய்கிறாங்க, இந்த வயசில் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஓவராக பேசுவாங்க. இதே வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி ஒரு வீடியோ பார்த்துருந்தேன்னா நானே வந்து அப்படி தான் சொல்லியிருப்பேன். ஏன்னா எனக்கு அப்போ வந்துட்டு வீட்டை கூட்டிகிட்டே இருக்கிறது ரொம்ப பிடிக்கும், கொஞ்சம் கூட குப்பை இல்லாமல் வச்சுருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அஸ்வின்லாம் பிறந்தப்போ பார்த்திங்கன்னா வீட்டை வந்து டெய்லியும் 2 தடவை கூட்டுறது மட்டும் இல்லாமல் வீட்டையே வந்து ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டு கூட இருந்தேன். அந்த மாதிரி எல்லாம் கூட என்னால் செய்ய முடிஞ்சது. இப்போ நான் யோசித்து பார்க்குறேன், நானும் அந்த மாதிரியெல்லாம் செஞ்சேன்ட்டு. மேபி இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம் கழித்து திரும்ப அதே மாதிரி செய்கிறதுக்கு கூட எனக்கு தோணலாம். இந்த மாதிரி எல்லாம் ஏன் தோணுதுன்னு தெரியல. நான் இப்படியெல்லாம் நினைப்பேன்னு கூட நினச்சி பார்த்ததே இல்லை. வீட்டை கூட்டுறதுக்கெல்லாம் கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு நாளைக்கு 2 தடவை கூட்டிகிட்டு இருந்தேன். இப்போ வந்துட்டு ஒரு நாளைக்கு 1 தடவை கூட்டுறதே வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டெய்லி இது ஒரு வேலையான்ற மாதிரி. ஆனால் கூட்டினதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப பிடிக்கும். கூட்டும்போது கூட வந்துட்டு எனக்கு தோணாது. ஆனால் கூட்டுறதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்துட்டு ஐயோ இது ஒரு வேலை கூட்டணுமேன்ற மாதிரி தான் தோணும். எல்லாத்துக்குமே அப்படி தான் தோணும். ஏன்னா வந்துட்டு நான் இப்போ கேள்விப்படுறவங்க எல்லாருமே, நான் பக்கத்தில் பேசுகிறவங்க, அக்கா தங்கச்சி எல்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த சேம் ஃபீல் தான் இருக்குது. மேபி அந்த ஏஜ்னு நினைக்கிறேன். நான் கூட நினச்சிருக்கேன், அம்மாலாம் எப்படி செஞ்சுருப்பாங்க, அத்தை எல்லாம் எப்படி செஞ்சுருப்பாங்க, அவங்கெல்லாம் வந்துட்டு சலுப்பே இல்லாமல் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, என்னைக்காவது ஒரு நாள் தான் படுக்கிறாங்க அப்படின்லாம் யோசிச்சிருக்கேன். ஆனால் வந்து அவங்களுக்கும் வந்து அவங்கள வந்து நம்ம பார்க்கும்போது 50 ஏஜ் ஆகிருக்கும், இல்லை 40 எபோ இருக்கும். அவங்களும் வந்து இந்த 30 ஏஜ்லலாம் இருக்கும்போது இந்த மாதிரி ஃபீல் இருந்திருக்கலாம். இந்த வீடியோவில் வந்துட்டு ஃபுல்லாகவே வீடு கூட்டி பெருக்கிறது மட்டும்தான் இருக்க போகுது. ஸோ அது பிடிக்காதவங்க, இதெல்லாம் ஒரு வேலையான்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இதோட ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடலாம். என்ன மாதிரி இருக்கிறவங்க, என்ன மாதிரி யோசிக்கிறவங்க, அவங்க மட்டும், தேவைப்படுறவங்க மட்டும் பார்த்துக்கிட்டோம். தயவு செஞ்சு யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போ வீடை வந்து கூட்டி பெருக்கிறதுன்னா ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ரூம் தான் இருக்கும். டக்குன்னு வந்துட்டு அந்த ஒன்றை மட்டும் கூட்டிகிட்டு, அதுவும் வந்துட்டு டெய்லியெல்லாம் கூட்டிகிட்டு இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக
கூட்டி முடிச்சுட்டு ஒரே ஒரு ரூம் தான் இருக்கும், சீக்கிரமாக கூட்டிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றுத்துக்கு வந்துட்டு ஒரு ரூம் அந்த மாதிரி பண்ணிட்டதுனால வேலை தான் அதிகமாகிருச்சு. எல்லோரும் அதுவும் ஜென்ஸ் வந்துட்டு முக்கியமாக நினைக்கிறாங்க, நிறையா மிக்ஸி கிரைண்டர் அந்த மாதிரிலாம் வந்துருச்சு, அம்மிக்கல் செக்கில் எல்லாம் அரைக்கிறது இல்லை, அதனால் வந்துட்டு வேலை கம்மியாயிருச்சு, சீக்கிரமாக வேலையை முடிக்கணும்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் ஒரு டெக்னாலஜியாக வர வர வேலை தான் அதிகமாகிட்டுருக்கு, வேலை வந்து குறைஞ்ச மாதிரி இல்லை. நமக்கும் தோணும் அம்மிக்கல்ல அரைக்கணும், ஆட்டுக்கல்ல வந்துட்டு ஆட்டணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே பிடிக்கும், ரொம்ப தோணும் இதெல்லாம் வந்துட்டு நம்ம சீக்கிரமாக செய்யணும், இதில் தான் செய்யணுன்ற மாதிரியெல்லாம். ஆனால் என்ன பண்ணுறது, அந்தந்த சுச்சுவேஷன் நமக்கு வந்துட்டு சீக்கிரமாக செய்யணும், சீக்கிரமாக வந்துட்டு இந்த வேலையை முடிச்சுட்டா அடுத்த வேலைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி எண்ணத்தில் தான் வந்துட்டு நம்மளும் மிக்சியில் ஆட்டுக்கல்லாம் கிரைண்டர்லேயும் அரைச்சிட்ருக்குறோம். அப்புறம் அப்போல்லாம் வந்துட்டு கூட்டமாக பக்கத்தில் இருப்பாங்க. ஸோ எல்லோரும் பேசிக்கிட்டே வந்துட்டு எல்லோரும் ஷேர் பண்ணி வேலை செய்வாங்க. அப்போ வந்து பெருசாக தெரியாது. இப்போ நம்ம வந்து அப்படி இல்லை, தனித்தனியாக இருக்கிறோம். எந்த வேலையை செஞ்சாலும் வந்துட்டு நம்ம மட்டுமே தான் தனியாக செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்துட்டு ரொம்ப சலிப்பாகவும் இருக்கும். தனியாக வந்துட்டு ஒரு ஆள் வந்து சும்மா ஆட்டுக்கல்லையோ அம்மிக்கல்லையோ அரைச்சிட்ருக்கும் போது, அம்மிக்கல் வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாக அரைச்சிடலாம். இதுவே வந்துட்டு அரிசி மாவு உளுந்து மாவுலாம் போட்டு ஆட்டுக்கல்ல ஆட்டிகிட்ருக்கிறதுனா கண்டிப்பாக வந்துட்டு 1 மணி நேரம் ஆகும். நமக்கு அந்தளவுக்கு வந்துட்டு கை கால் எல்லாம் வந்துட்டு அவ்வளோ சக்தியும் இல்லை. ஆனால் நிறைய ஜென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லேடிஸை மட்டும் தட்டுறதே வந்துட்டு இந்த மாதிரி தான். அப்போல்லாம் வந்து அம்மிக்கல்ல அரைச்சாங்க, ஆட்டுக்கல்ல ஆட்டுனாங்க, கிணத்துல தான் தண்ணி இறைச்சாங்க, இப்போலாம் வந்து பைப்லேயே தண்ணி வருது, வீட்டுக்குள்ளே தண்ணி வருது அப்படி இப்படின்ட்டு. ஆனால் பார்த்திங்கன்னா ஜென்ஸ் எல்லாருமே வந்துட்டு அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க எல்லாருமே மாடர்னாக தான் மாறிட்டுருக்காங்க. அப்போ வந்துட்டு மாட்டு வண்டியில் தான் போனாங்கன்றதுக்காக நம்ம இப்போ அவங்கள வந்து மாட்டு வண்டியில் போக சொன்னால் போவாங்களா? அப்போ எல்லாருமே வந்துட்டு சைக்கிளில் தான் போனாங்க. காலையில் வந்துட்டு பழைய சாப்பாடே கரைச்சி குடிச்சிட்டு போயிடுவாங்க. இப்போ வந்துட்டு காலையில் அதே மாதிரி நம்ம போட முடியுமா? குழம்பு, ரசம், பொரியல் இல்லை டிஃபன் வெரைட்டிஸ்னு வந்துட்டு நிறைய அவங்களும் விதவிதமாக தான் கேட்குறாங்க. அவங்களுக்காக தான் வந்துட்டு நம்ம இப்படி மாறிட்டே இருக்கிறோம். நான் வந்து எங்கள் வீட்டில் மட்டும் இருக்கிற ஜென்ஸை வச்சு சொல்லலை, எல்லார் வீட்லேயுமே மோஸ்ட்லி பார்க்குறவங்க எல்லாருமே வந்துட்டு ஏதாவது ஒரு கடைக்கு போனோன்னா அங்கேயும் வந்து இதே டாப்பிக்காக தான் இருக்கும். ஸோ கேட்டு ஒரு மாதிரி இருக்குது. ஜென்ஸ் எல்லாம் வந்துட்டு வர்ற டெக்னாலஜியை அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டு அப்டேட் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கணும். ஆனால் வீட்டில் இருக்கிற லேடிஸ் மட்டும் வந்துட்டு கீழேயே போயிட்டுருக்கணும், பழைய காலத்தையே யூஸ் பண்ணிகிட்ருக்கணும், பழைய மாதிரியே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்துட்டு எப்படி நினைக்கிறாங்கன்னு புரியல. அதே மாதிரி அப்போல்லாம் வந்து பாத்திரம் கழுவுறதுனா வெளியில் தூக்கி போட்டுட்டு நிலத்துலையே கழுவி விட்டுட்டு மண்ணிலையே வந்து கழுவி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஸோ அந்த சிங்க்கு கழுவுறது, பைப்பை கழுவுறது, நம்ம கவுண்டர் டாப் கழுவுறது, ஸ்டவ்வை கழுவுறது அந்த மாதிரிலாம் எந்த வேலையும் இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 10 மடங்கு வேலை அதிகமாக இருக்குது. அதே மாதிரி தான் வீட்லேயும் வந்துட்டு தூசி படிகிறது வந்து அப்போல்லாம் கம்மியாக இருக்கும். அப்போல்லாம் வந்துட்டு நடந்து போவாங்க, இல்லை சைக்கிளில் போவாங்க, இல்லை மாட்டு வண்டி அந்த மாதிரி போவாங்க. அதிகமாக வந்துட்டு பஸ்ஸு, இந்த பைக் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நொடிக்கு ஒரு தடவை வந்துட்டு ஒரு பைக் போயிட்டுருக்கு. ஸோ அந்த காற்றுல வந்து குப்பை படர்ந்து வந்து வீட்டில் விட தான் செய்யுது. எல்லா பொருள்லேயும் தூசி தான் இருக்குது. நம்ம என்ன தான் வந்துட்டு மாதத்துக்கு ஒரு தடவை, மாதத்துக்கு 2 தடவைன்னு ஒட்டடை அடித்து கூட்டினாலுமே வந்து தூசி தட்டி கூட்டினாலும் கதவு, ஜன்னல் ஒரு இடுக்குலையும் வந்துட்டு தூசி படறதான் செய்யுது. கிராமத்தில் இருக்கிறவங்க நினைப்பாங்க, நம்ம கிராமத்தில் தான் வந்துட்டு வீடெல்லாம் தனித்தனியாக இருந்தங்காட்டி இப்படி தூசி இருக்குது, ஒட்டடை பிடிச்சிக்குது சீக்கிரமாக அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் டவுனில் இருக்கும்போது தான் தெரிஞ்சுது, டவுனில் தான் வந்துட்டு அதிகமாக தூசி படியுது. ஒரு ஷெல்ஃப்லேயும் பார்த்திங்கன்னா அவ்வளோ தூசி நம்பி போய் கிடக்கும். ஏன்னா அங்கே வந்துட்டு ரோட்டில் போக்குவரத்து அதிகம். அப்புறம் கட்டட வேலைகள் பார்த்திங்கன்னா அங்கங்கே நடந்துக்கிட்டே தான் இருக்கும். 1 கிலோமீட்டர் வீட்டில் வந்து புழுதி நம்பிடும். ஒரு டாப்பிக்காக ஜம்பாகி போயிட்டுருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு தோன்றதெல்லாம் வந்துட்டு நான் அப்பப்போ ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். என்ன மாதிரி யாருக்காவது தோணுச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நானும் கொஞ்சம் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். நம்மளை மாதிரி நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் பார்த்துருக்கேன். ஏன்னா என்னோடய சிஸ்டர் இன்லாம் இருக்காங்க, கோ சிஸ்டர்ஸ் இருக்காங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காங்க. நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து வருஷக்கணக்காக வந்துட்டு செஞ்ச வேலையவே திரும்ப செய்கிற மாதிரி. அதாவது டெய்லி வந்துட்டு வீட்டை கூட்டுறது, வாசல் கூட்டுறது, பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, சிங்க்கு கழுவுறது, பாத்ரூம் டாய்லெட் கழுவுறது, அப்புறம் ஜன்னல் கதவு துடைக்கிறது, பீரோ துடைக்கிறது, துணி மடிக்கிறது, துணி துவைக்கிறதுன்ட்டு இந்த மாதிரி திரும்ப வந்துட்டு செஞ்ச வேலையவே செய்யும்போது ஒரு கட்டத்தில் வந்துட்டு எல்லாருக்குமே சலிப்பாக தான் செய்யுது.
எப்படா இதெல்லாம் விட்டுறலான்னு தோணும். ஆனால் வந்துட்டு நம்மளால் விட முடியாது. விட்டாலும் வந்துட்டு நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியாது தான். நம்மளே வந்து அதை செஞ்சு பழகிட்டோம். ஸோ அதை வந்துட்டு விட்டுட்டு நம்மளால் நிம்மதியாக படுத்து தூங்கிட்டு இருக்க முடியாது. என்னதான் சோம்பேறித்தனமாக இருந்தாலும் கூட வீட்டை வந்துட்டு கூட்டாமல் நம்மளால் இருக்க முடியாது. துணி துவைக்காமையே நம்மளால் போட்டுக்க முடியாது. கொஞ்ச நேரம் படுத்திருந்தா கூட தோணும் நமக்கு, சரி நம்ம இருக்கிறதே வேஸ்ட்டுன்ற மாதிரி. ஸோ அந்த வேலையை வந்துட்டு நம்ம எந்திரிச்சு செஞ்சுருவோம். ரொம்ப டயர்டாக இருக்கும், படுத்தே தீரணும், ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குன்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா சோம்பேறித்தனன்றது தான் வந்துட்டு நம்ம வீட்டில் எல்லோரும் சொல்லுவாங்க இந்த மாதிரி செய்யாமல் இருக்கும்போதெல்லாம். ஸோ சோம்பேறித்தனம்னே கூட வச்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது வந்துட்டு கண்டிப்பாக நம்ம வந்து படுத்து தூங்கிடலாம். தூக்கம் வந்தால் தூங்கலாம், தூக்கம் வரலைன்னா சும்மாவே கூட படுத்துருக்கலாம். அப்பப்போ தோணும்ல, எதுவுமே செய்யக்கூடாது, சும்மாவே இருக்கணும், சும்மாவே படுத்துருக்கணுன்ற மாதிரி, எந்த வேலையும் செய்யாமல் படுத்துருக்கணுன்ற மாதிரி அப்படிலாம் தோணும்போது பேசாமல் படுத்துடணும். இது கண்டிப்பாக வந்துட்டு வேலைக்கு போகிறவங்களுக்கு ஒத்து வராது. சாரி, நான் வீட்டில் இருக்கிறவங்க ஹவுஸ் ஒய்ஃப்க்கு தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃப்க்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது மன அழுத்தம் வந்துட்டு அதிகமாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு வகையில் சொல்லப்போனால் வேலைக்கு போகிறவங்களுக்கு கூட அவ்வளோ ப்ரெஷர் இருக்காது. அந்த டைமுக்குள்ளே வந்துட்டு வேலையை முடிச்சுட்டா ரெகுலராகவே வந்துட்டு அதே டைம் பழகி போயிருக்கும். வெளியில் போயிட்டு வந்துட்டு அவங்களோட மைண்டு வந்துட்டு வீட்டை பற்றி அந்தளவுக்கு, அதாவது வீட்டு வேலையை பற்றி யோசிச்சுட்டு இருக்காது. வெளியில் போனோடனே வந்துட்டு 4 பேரை பார்ப்பாங்க, 4 பேர்கிட்ட பேசுவாங்க. ஸோ மைண்டு வந்துட்டு வேறு இதுக்கு போயிடும். ஆனால் ஹவுஸ் ஒய்ஃப்க்கு வந்து அப்படி இல்லை. வேலைக்கு போகிறவங்க செய்கிற அதே வேலை தான்னாலும் வீட்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா சரி அப்புறம் செஞ்சுக்கலாம், நாளைக்கு செஞ்சுக்கலாம் அந்த மாதிரிலாம் தோணும். அப்புறம் வந்துட்டு இந்த வேலையெல்லாம் இருந்துகிட்டே இருக்குது, இதெல்லாம் செய்கிறதுக்கு சலிப்பாக இருக்கும். ஏன்னா வீட்டில் தான் இருக்கும்போது வந்துட்டு எல்லோரும் வெளியில் கிளம்பிட்டாங்கன்னா நமக்கு பேசுகிறதுக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க. வேலை மட்டும்தான், செஞ்ச வேலையே திரும்ப திரும்ப செஞ்சுட்ருக்கணும். மேபி டிவி பார்க்கலாம். என்னதான் வந்துட்டு டிவியை பார்த்தாலும் ஃபோனை பார்த்தாலும் வந்துட்டு வெளியில் போயிட்டு வர்ற மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷன் வந்துட்டு கிடைக்கவே கிடைக்காது. வீட்டில் தானே இருக்கிறோம், எப்போ வேணால் செஞ்சுக்கலாம், அப்புறமா செய்யலாம், நாளைக்கு செய்யலான்ற மாதிரி நம்ம வந்துட்டு சேர்த்து வச்சுப்போம். அதை வந்து ஒரு நாள் செய்யும்போது வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிரும். அதுவே வந்து கொஞ்ச நேரம் வெளியில் போயிட்டு வந்துட்டு நம்ம செய்யும்போது பார்த்திங்கன்னா சுறுசுறுப்பாக எல்லா வேலையுமே டக்குன்னு முடிச்சுருவோம். அதனால தான் சொல்கிறேன், நமக்கு எப்போ வந்துட்டு படுத்துக்கணும், சும்மாவே படுத்துருக்கணும்னு தோணுதோ, இல்லை சும்மாவே உட்காந்துருக்கணும், தூங்கிட்டு இருக்கணும்னு தோணுதோ, அப்போ வந்து பேசாமல் போய் படுத்துடணும். நமக்கு வந்துட்டு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இருந்தோன்னா ஆக்சுவலாக வந்துட்டு தூங்கி எழுந்திரிச்சோன்னா வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லை அரை மணி நேரத்துக்கு மேலே வந்து நம்ம படுத்திருக்க மாட்டோம். அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம மைண்டு வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிடும். நம்ம வந்து வேலையை சுறுசுறுப்பாக பண்ண ஆரம்பிச்சிருவோம். எவ்வளோ சோம்பேறித்தனமாக இருக்கிறோமோ அவ்வளோ சுறுசுறுப்பாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருவோம். ஆனால் அதுவே வந்துட்டு கொஞ்ச நேரம் கூட படுத்தா வந்து டைம் போயிடும்னு சொல்லிட்டு படுக்காமல் நம்ம பாட்டுக்கு யோசிச்சுக்கிட்டே இந்த எண்ணத்தோடையே வந்துட்டு நம்ம வேலையை அடுத்தடுத்த வேலையை திரும்ப செஞ்சுட்டே இருந்தோன்னா வேலையும் முடியாது, நம்ம மனசும் கெட்டு போயிடும், உடம்பும் கெட்டு போயிடும். இந்த வேலையவே தான் திரும்ப செய்கிறோம், இதை நானே தான் செய்கிறேன், அந்த மாதிரி தான் தோணும். பல எண்ணங்கள் தோணும். அது வந்துட்டு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துரும். ஸோ அதெல்லாம் நினச்சிட்டு இருக்காமல் யார் வேணால் என்ன வேணால் நினச்சிட்டு போட்டோம். ஏன்னா நிறைய பேர் நினைப்பாங்க, இத்தனை வேலை கிடைக்குது, இவ பாரு படுத்துட்ருக்கிறான், சும்மா படுத்துட்ருக்கிறா, தூங்கிட்டு இருக்கிறான் அப்படின்லாம் நம்ம நினச்சிப்போம். அவங்க நினைக்கிறாங்களோ இல்லையோ, அவங்க எல்லோரும் அப்படி நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிப்போம். ஸோ நம்ம வந்து நமக்காக வாழணும். அடுத்தவங்க என்ன நினச்சிப்பாங்க, ஏன்னா நம்ம தான் செய்ய போகிறோம், அடுத்தவங்க வந்து செய்ய போகிறது இல்லை. எத்தனை வேலை கிடந்தாலும் நம்ம வேலையை வந்துட்டு நம்ம தான் செய்ய போகிறோம். எவ்வளோ நேரம் படுத்திருந்தாலும் சரி, செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் சரி, அந்த வேலையை வந்துட்டு நம்ம தான் செய்யணும். ஸோ அடுத்தவங்களை பற்றி கவலைப்படாமல் எவ்வளோ நேரம் படுத்திருக்கணும்னு தோணுதோ அவ்வளோ நேரம் படுத்திருக்கலாம், டிவி பார்க்கலாம், இல்லை சும்மாவே கூட உட்காந்துட்ருக்கலாம். ஏன்னா எல்லா நாளும் அப்படி பண்ணிகிட்டு இருக்க போகிறதில்ல, என்னைக்காவது ஒரு நாள் தான். மேபி மாதத்தில் ஒரு 2-3 டைம் கூட இந்த மாதிரி தோணலாம். அப்போல்லாம் வந்து எப்போல்லாம் ரிலாக்ஸேஷன் தேவைப்படுதோ அப்போல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வேலையை செஞ்சோன்னா நம்ம மனசும் நல்லாயிருக்கும், உடம்பும் நல்லாயிருக்கும், மற்றவங்கக்கிட்டேயும் வந்துட்டு நம்ம நல்லபடியாக பேசலாம். இப்போது என்னோடய டாபிக் வரேன். எனக்கு வந்துட்டு வீடு கூட்டுறதுக்கு வந்து ரொம்ப சலுப்பாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு நம்மளை மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம வந்து இந்த வீடியோ எடுத்துகிட்டே இந்த வீடியோ பார்க்கும்போதே வந்துட்டு நீங்கள் வீட்டை கூட்டி முடிச்சிடலாம். எனக்கு பார்த்திங்கன்னா அரிசி மூட்டை உள்ளதாக இருக்குது, கடலக்காய் மூட்டை உள்ளதாக இருக்குது, அப்புறம் சேரு, டைனிங் டேபிள், அதில் எல்லாத்துலேயும் வந்துட்டு குப்பை அடிச்சு கூட்டுறதுக்கு லேட் ஆகும். அப்புறம் டிவி டேபிள், சிஸ்டம், தையல் மிஷின், அந்த மாதிரி சின்ன திங்ஸ்லாம் வந்துட்டு குப்பை அடிச்சு கூட்டும்போது வந்துட்டு எல்லா நாளும் நம்ம அடித்து கூட்ட போகிறதில்ல. ஒட்டடை அடிக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே புழுதி இருக்கும். மற்ற நாள்லாம் வந்துட்டு சும்மா மேலே அப்படி மட்டும் கூட்டிகிட்டு வந்துடுவோம்.
ஆனால் என்ன ஒட்டடை அடித்து கூட்டும்போது நார்மலாக கூட்டும்போது வந்துட்டு கொஞ்சம் தான் அதிகமாக இருக்கும். மற்றபடி நம்ம எல்லா திங்ஸுமே எடுத்து வச்சு கூட்டணும். கீழே வந்துட்டு ஃபுல்லாக கூட்டி தான் ஆகணும். டேபிள்லாம் தொடச்சி விட்டு தான் ஆகணும். டேபிள் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் வந்துட்டு தள்ளி விட்டு தான் ஆகணும். 5 ரூம் 6 ரூம் கூட்டி முடிக்கிறதுக்குள்ளே வந்துட்டு நமக்கு வேர்த்து கொட்டிடும். இதுவே வந்துட்டு நான் எங்கேயாவது கிளம்பணும் 8 மணிக்குள்ளே கிளம்பணுன்னா 8 மணிக்குள்ளே எல்லா வேலையுமே முடிச்சிருவேன். அதுவே வந்து வீட்டில் இருந்தால் நான் 12 மணி வரைக்கும் கூட செஞ்சிட்ருப்பேன். 10 மணிக்கு மேலெல்லாம் கூட வீடு கூட்டுறதுக்கு செய்வேன். ஆனால் எங்கேயாவது கிளம்புறதா இருந்தாலும் கூட அதே டைமுக்கு எந்திரிச்சாலுமே 6 மணிக்கு எந்திரிச்சாலும் 8 மணிக்குள்ளே எல்லா வேலையும் முடிஞ்சிடும். சாப்பாடு வேலை முடிஞ்சிடும், பாத்திரம் கழுவுறது முடிஞ்சிடும், அடுப்பு துடைக்கிறதுலாம் முடிஞ்சிடும், வீடு கூட்டி பெருக்கிறது முடிஞ்சிடும். ஆனால் வீட்டில் இருந்தால் பார்த்திங்கன்னா 9 மணி வரைக்குமே வந்துட்டு இப்போ வேறு ஸ்கூல் லீவு தானே, ஸோ 9 மணி வரைக்கும் அடுப்பு வேலையே முடியாது. அதுக்கு மேலே தான் வந்துட்டு பாத்திரம் கழுவுவோம். அதுக்குள்ளே வந்து பசியாயிரும், சாப்பிட தோணும், சாப்பிட்டா வந்து தூங்க தோணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடு கூட்டவே முடியாது. ஸோ இப்படியே போயிட்டு இருந்துச்சு. எனக்கு வந்து கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷன் தேவைப்பட்டுச்சு. அதனால தான் வந்து நான் இந்த வீடியோ எடுத்தேன். ஸோ என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இது கொஞ்சம் மேபி இது மோட்டிவேஷனாக இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல. எல்லாத்துக்கும் தோணும்ல, நம்மளை மாதிரியும் சில பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி. ஸோ நானும் உங்கள் கேட்டகரி தான். எல்லா வேலையுமே பார்த்தா செய்யறதுக்கு முன்னாடி வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஐயோ இந்த வேலை இருக்குதேன்னு தான் நினச்சிட்ருப்போம். ஆனால் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வேலையை செஞ்சோமான்றதே மறந்து போயிருக்கோம். அவ்வளோ ஈஸியாக இருக்கும். செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா இவ்வளோ தானா, இந்த வேலை தானா, இதுக்காக தான் நம்ம இவ்வளோ நேரம் யோசிச்சுக்கிட்டே இருந்தோமா, இதை செய்கிறதுக்காகவா இவ்வளோ கஷ்டப்பட்டோம்லாம் தோணும். ஸோ கண்டிப்பாக செய்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கிறதுக்கும் செய்கிறதுக்கு பின்னாடி யோசிக்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும். இந்த சேர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பழசாயிருச்சு. ஒரு 20 வருஷம் 15 வருஷம் ஆயிடுச்சு. அதனால் பெயிண்ட் போயிடுச்சு. ஆனால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதை வந்துட்டு நாங்கள் யூஸ் பண்ணிவிட்டு யாராவது கெஸ்ட்டு வந்தால் மட்டும் புது சேர் போட்டுக்குவோம். இந்த மரம் வந்துட்டு என்னடா அடிக்கடி காமிச்சிட்ருக்குறாங்களேன்னு பார்க்காதீங்க. நான் புதுசாக வாங்கினேன். நார்மலாக வந்துட்டு நம்ம பிளாஸ்டிக் மரம் தான் வாங்கிட்டுருப்போம். நான் ரொம்ப நாளாகவே யோசிச்சு இந்த மரம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மரம் வந்து 135 ரூபா. இது வந்து நம்ம லைஃப் லாங் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குப்பையை வந்துட்டு வாரி எடுக்கிறதுக்கும் வந்துட்டு நல்லா வசதியாக இருக்கும். எப்படி இருந்தாலும் 30, 40, 50ன்னு வரும் பிளாஸ்டிக் மரம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தடவை 60 ருபீஸில் கூட இருக்குது சின்னதெல்லாம். ஒரு தடவை இன்வெஸ்ட் பண்ணிட்டோன்னா போதும், லைஃப் லாங் வந்துட்டு நம்ம அதையே திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கட்டை பேக்கில் இருக்கிறத வந்துட்டு ஜாக்கிக்கு சாப்பாடு போடுறதுக்கான அரிசி. நான் இதெல்லாம் வந்துட்டு இடையில சொல்லணும்னு நினச்சிட்டு தான் வந்துட்டு இந்த வீடியோலாம் எடுத்து ஸ்டார்ட் பண்ணேன். பட் என்னோடய ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுறதுக்கே வந்துட்டு வீடியோ முடிஞ்சிருச்சு. அதனால் அட் லாஸ்ட் இதையாவது சொல்லிடலான்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் இன்னொன்று சொல்லிடுறேன். முக்கியமாக வந்து வீட்டில் இருக்கிறவங்க என்கரேஜ் பண்ணாட்டியும் பரவாயில்ல, டிஸ்கரேஜ் மட்டும் பண்ணிடாதீங்க. அட்லீஸ்ட் நீங்கள் வந்துட்டு நிறைய வேலை இருக்குன்னா கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தா போதும். லேடிஸ் வந்துட்டு எல்லாமே செஞ்சுருவோம். ஜஸ்ட் அதை வந்துட்டு தொட்டு மட்டும் கொடுத்தா கூட போதும். எனக்கு வந்து அஸ்வின் வந்து இந்த ஒட்டடை அடிக்கிறதுக்கு ஒட்டடை குச்சியை நான் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு சும்மா லைட்டாக வந்துட்டு அவனுக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள், 8 வயசில் ஜஸ்ட் அவன் வாங்கி வந்துட்டு கொஞ்சம் நேரம் அடிச்சுட்டு ஐயோ அம்மா அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் முடியவே இல்லை, கழுத்துலாம் வலிக்குதுன்னா அதுக்கப்புறமா நானே ஃபுல்லாக முடிச்சுட்டேன். சீக்கிரமாக கடகடன்னு முடித்த மாதிரி இருந்தது. ஏன்னா மற்றவங்க எல்லோரும் சொல்லுவாங்க ஒட்டடை அடிக்கிறதுன்னு அது ஒரு 2 மணி நேரத்தை வேலை, அதில் என்ன கஷ்டம் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் செஞ்சு பார்க்கும்போது தானே தெரியும் அதில் எவ்வளோ வலி இருக்குது. கை வலிக்கும், கழுத்து வலிக்கும், கண்ணிலெல்லாம் தூசி விழும். இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது வந்துட்டு வீட்டில் ஹெல்ப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜஸ்ட் வந்துட்டு நீங்கள் வேலையை வந்து ஷேர் பண்ணிக்க வேண்டாம், ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி மட்டும் கொடுங்க போதும். ஒருவேளை யாருக்காவது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கும் வந்துட்டு இதே எண்ணங்கள் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.